என் பெயர் சவிதா. கடந்த வாரத்திலிருந்து ஒரு புரியாத சிக்கலில் சிக்கியுள்ளேன். மருத்துவமனையிலிருந்து திரும்பியதிலிருந்து என்னால் என் கண்களை பார்க்க முடியவில்லை. இவ்வளவு சங்கடத்தையும் அமைதியின்மையையும் நான் இதற்கு முன் உணர்ந்ததில்லை. என் பகுதியில் வசிக்கும் என் தோழி அஞ்சலி என் நிலையை பார்த்து உடனடியாக ஏதோ தவறு என்று புரிந்து கொண்டாள். அவள் கேட்டாள், சவிதா, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய்? நான் சொன்னேன், ஒன்றுமில்லை, கொஞ்சம் சிரமம், நான் அதை தவிர்க்க முயன்றேன். அஞ்சலி என்னை கூர்ந்து பார்த்துவிட்டு, நீ ஒரு முறை டாக்டர் மோகனை சந்திக்க வேண்டும் என்றார். அவர் ஒரு மகப்பேறு மருத்துவர். அவர் மிகவும் நல்ல மருத்துவர். எங்கள் சிறிய நகரத்தில் பெண்கள் ஆண் மருத்துவரிடம் செல்வதை விரும்பவில்லை. என் கணவர் சுனில் நான் எப்போதும் பெண் மருத்துவர்களிடம் மட்டுமே செல்ல வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் சமீப காலமாக டாக்டர் மோகனின் பெயர் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க தொடங்கியது. அவரது தந்தையும் ஒரு பிரபலமான மருத்துவர். அவர் இறந்த பிறகு அவரது மகன் கிளினிக்கை ஏற்றுக்கொண்டார். அவர் படிப்படியாக மக்களின் நம்பிக்கையை வென்றார். எங்கள் பகுதியில் அவர் மட்டுமே அனுபவமிக்க மகப்பேறு மருத்துவர். ஆனால் சுனில் என்ன சொல்லுவார் என்று நான் கவலைப்பட்டேன். உன் உடல்நிலை முக்கியமா அல்லது சுனிலின் யோசனையா என்று கேட்டு அஞ்சலி என்னை கடிந்து கொண்டாள். குறைந்தது ஒரு முறையாவது சென்று பார் என்றாள். 2 நாட்கள் நான் என் மனதுடன் போராடினேன். கடைசியில் வலி தாங்க முடியாதாகி நான் சுனிலுடன் பேசினேன். அவர் முதலில் தயங்கினார், பிறகு என் நிலையை பார்த்து ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் அஞ்சலி என்னை அவளது ஸ்கூட்டரில் உட்கார வைத்து டாக்டர் மோகனின் கிளினிக்கிற்கு அழைத்து சென்றாள். காத்திருப்பு வரிசையில் அமர்ந்திருந்த நான் வியர்த்து போனேன். காத்திருப்பு அறையில் பல பெண்கள் அமர்ந்திருந்தனர். அஞ்சலி என் கையை பிடித்துக் கொண்டு, அட சவிதா, இவ்வளவு பயப்பட வேண்டாம், இன்னும் 2 நிமிடங்கள் தான் என்றார். இது வெறும் 2 நிமிட வேலைதான். அவர்கள் உன் பிரச்சனைகளை கேட்டு மருந்து கொடுப்பார்கள். அதோடு அவர்கள் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் என்றார். என் எண்ணுக்காக காத்திருந்த போது என் இதயம் படபடத்தது. 1 மணி நேரம் கழித்து என் பெயர் அழைக்கப்பட்டது. நான் உள்ளே சென்றேன். டாக்டர் மோகன் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மென்மையான மனிதர். என்னை பார்த்ததும், உங்கள் பெயர் என்ன, வயது என்ன என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், என் பெயர் சவிதா, என் வயது 33 என்றேன். பிறகு டாக்டர் மோகன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தன் நாற்காலியில் அமர்ந்தபடி கேட்டார். நான் பதட்டத்துடன், டாக்டர் சார், அது எனக்கு, என்னால் சரியாக வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியவில்லை. நீங்கள் நிதானமாக சொல்லுங்கள் என்று அவர் பொறுமையாக கூறினார். நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, டாக்டர் சார், எனக்கு கீழே எரிச்சல் இருக்கிறது, கடந்த சில நாட்களாக அதிக வலியும் இருக்கிறது என்றேன். அவர் தனது டைரியில் எதையோ எழுதி கொண்டே, இந்த எரிச்சல் எப்போது இருந்து இருக்கிறது என்று கேட்டார். நான் வெட்கத்துடன், சுமார் 1 வாரமாக என்றேன். பிறகு அவர், உங்களுக்கு இதற்கு முன் எப்போதாவது இது போன்ற பிரச்சனை வந்திருக்கிறதா என்று கேட்டார். இல்லை, இதுதான் முதல் முறை என்றேன். அவர் ஒரு கணம் என்னை பார்த்துவிட்டு, பாருங்கள், சரியான பிரச்சனையை அறிய நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்றார். இல்லை டாக்டர் சார், நான் உடனடியாக சொன்னேன். என் முகம் சிவந்து போனது. நீங்கள் மருந்து மட்டும் கொடுக்க முடியுமா? பாருங்கள் சவிதா, பரிசோதனை இல்லாமல் நான் சரியான மருந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதேனும் தொற்று இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம். சரியான சிகிச்சைக்கு பரிசோதனை அவசியம் என்றார். நான் உதவிக்காக வெளியே காத்திருந்த அஞ்சலியை பார்த்தேன். நான் தனியாக இருந்தேன். வியர்வையில் நனைந்திருந்தேன். சவிதா, டாக்டர் மோகன் மெதுவாக சொன்னார், நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் ஒரு டாக்டர். என் வேலை உங்கள் நோயை குணப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் விரும்பினால் நான் ஒரு செவிலியரை உள்ளே அழைக்கலாம். நான் என் கைகளை பிசைந்தபடி, இல்லை, பரவாயில்லை என்றேன். டாக்டர் மோகன் என்னை ஒரு தனி அறைக்கு செல்ல சொன்னார். அங்கு ஒரு திரைக்கு பின்னால் ஒரு படுக்கை இருந்தது. சில ஆடைகளை கலற்றுமாறு என்னிடம் கூறிவிட்டு அவர் வெளியே சென்றார். என் கைகள் நடுங்கின. டாக்டர் மோகன் திரும்பி வந்த போது அவர் கையுறைகளை அணிந்து படுக்கையில் படுக்குமாறு என்னிடம் கூறினார். நான் எப்படியோ அங்கு படுத்து என் ஆடைகளை இருக்க பிடித்துக் கொண்டேன். நிதானமாக இருங்கள் என்றார்.
இப்போது நான் பரிசோதிப்பேன் என்றார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். நான் வெட்கத்தால் தண்ணீராக உருகினேன். இது என் முதலிரவு போல் இருந்தது. ஒரு ஆண் என்னை இப்படி பார்த்தது அதுவே முதல் முறை. ஆனால் அது என் கணவர் சுனில். இங்கு நான் ஒரு அந்நியர் முன் இருந்தேன். அவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி. பரிசோதனை முடிந்ததும் டாக்டர் மோகன் என்னை மீண்டும் அவரது மேசைக்கு வர சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். எதையோ எழுதி கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், சவிதா, உங்களுக்கு ஒரு பெரிய தொற்று இருக்கிறது. சமீபத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய சோப்பு அல்லது இன்டிமேட் வாஷ் பயன்படுத்தினீர்களா? நான் என் கண்களை தாழ்த்தியபடி பொய் சொன்னேன். ஆம், ஒரு புதிய சோப்பு சந்தையில் வந்திருந்தது. டாக்டர் மோகன் என் கண்களை பார்த்தார். என் பொய்யை அவர் உணர்ந்து கொண்டது போல் எனக்கு தோன்றியது. அவர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் உண்மையை அறிந்திருந்தாலும் எதையும் சொல்ல மாட்டார் என்பது போல. பாருங்கள், நான் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மற்றும் புஞ்சை எதிர்ப்பு கிரீம் தருகிறேன். இவற்றை 15 நாட்களுக்கு பயன்படுத்துங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் கணவருடன் உடல் ரீதியான உறவை தவிர்க்கவும் என்று அவர் தனது குரலை தாழ்த்தி கூறினார். தொற்று தீவிரமானது மற்றும் பரவக்கூடும். என் முகம் வெட்கத்தால் இன்னும் சிவந்தது. சரி டாக்டர் சார், அவர் 2 வாரங்களுக்கு பிறகு ஃபாலோ அப்பிற்காக வாருங்கள் என்று அவர் சீட்டை கொடுத்தபடி கூறினார். நான் அங்கிருந்து வெளியேறி இன்னும் எனக்காக காத்திருந்த அஞ்சலியிடம் வந்தேன். என்ன ஆச்சு? அவள் உடனடியாக கேட்டாள். பிறகு சொல்கிறேன் என்றேன். நான் அப்போது யாரிடமும் பேசும் மனநிலையில் இல்லை. வீட்டிற்கு வந்ததும் எனக்கு தொற்று இருப்பதாகவும் நாம் சில நாட்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்றும் நான் சுனிலிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் புரிந்து கொண்டார். என் வேதனையை பார்த்து கவலைப்பட்டார். 15 நாட்களுக்கு பிறகு எனக்கு பெரிதும் நிவாரணம் கிடைத்தது. ஆனால் ஃபாலோ அப்பிற்காக செல்ல வேண்டியிருந்தது. நான் அஞ்சலிக்கு போன் செய்தேன். அஞ்சு, நீ நாளைக்கு மறுபடியும் டாக்டர் மோகன் கிட்ட என் கூட வரியா? எனக்கு ஃபாலோ அப் இருக்கு. அஞ்சு சொன்னால், ஐயோ என்னை மன்னிச்சுடு, என் பொண்ணுக்கு பரீட்சை இருக்கு. நான் அவளை விட்டுட்டு போக முடியாது. ஆனா இப்ப உனக்கு என்ன பயம்? உனக்கு தான் பாதை தெரியுமே. ஒரு தடவை போயிருக்க, இப்போ ஈஸியா இருக்கும். அடுத்த நாள் நான் தனியாகவே டாக்டர் மோகனின் கிளினிக்கிற்கு சென்றேன். காத்திருப்பு அறையில் உட்கார்ந்திருந்த போது என் இதயம் முன்பு இருந்ததை விட கொஞ்சம் குறைவாக துடித்தது. ஆனாலும் ஒருவித விசித்திரமான பதட்டம் இருந்தது. என் நம்பர் வந்ததும் நான் உள்ளே சென்றேன். இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? டாக்டர் மோகன் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து கேட்டார். முன்பை விட நன்றாக இருக்கிறேன் என்றேன். உங்கள் மருந்தால் நிறைய நிவாரணம் கிடைத்துள்ளது, நான் சொன்னேன். ஆனால் சில சமயங்களில் லேசான வலி இன்னும் இருக்கிறது. அவர் தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டே, தொற்று முற்றிலும் குணமடைந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஒரு முறை மீண்டும் பரிசோதிப்போம் என்றார். இந்த முறை நான் கடந்த முறையை விட குறைவாகவே வெட்கப்பட்டேன். நான் பரிசோதனை அறைக்கு சென்ற போது ஒரு செவிலியரும் அங்கிருந்தார். டாக்டர் மோகன் வழக்கம் போல கையுறைகளை அணிந்தார். சவிதா, நீங்கள் தயாரா என்று கேட்டார். நான் மெதுவாக தலையசைத்தேன். பிறகு அவர் செவிலியரிடம் சில ஃபைல்களை கொண்டு வருமாறு கேட்டார். செவிலியர் அறையில் இருந்து வெளியேறியதும் டாக்டர் மோகன் மெதுவான குரலில் சொன்னார், உங்கள் பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் அறிவுறுத்துகிறேன். நான் திகைத்து போனேன். எதை செய்ய வேண்டாம்? நான் பதற்றத்துடன் கேட்டேன். நீங்கள் திருமணமானவர் தானே? அவர் கண்களை நேருக்கு நேர் பார்க்காமல் கேட்டார். ஒரு நீண்ட மௌனம் சூழ்ந்தது. இங்கே நான் என் கதையில் கொஞ்சம் பின்னோக்கி சென்று என் திருமணம் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவள். அங்கு என் தந்தை சிறிய விவசாயம் செய்து வந்தார். எனக்கு படிக்க மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் 18 வயதிலேயே என் பெற்றோர் எனக்கு திருமணம் சுனிலுடன் செய்து வைத்தார்கள். அவர் நகரத்தில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். திருமணத்திற்கு பிறகு நான் என் கிராமத்தில் இருந்து இந்த நகரத்திற்கு வந்தேன். திருமணத்தின் போது எனக்கு கணவரை பற்றி மிக குறைவாகவே தெரிந்திருந்தது. என் அம்மா கணவர் என்ன சொல்கிறாரோ அதையே செய் என்றுதான் கூறியிருந்தார். எது இயல்பு எது இல்லை என்பது கூட எனக்கு தெரியவில்லை.
இங்கு வந்த பிறகு அஞ்சலியுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவள் என்னை விட 5 வயது மூத்தவள், நகரத்தில் வளர்ந்தவள். ஒரு நாள் நான் அழுது கொண்டிருந்த போது என்ன விஷயம் என்று அவள் என்னிடம் கேட்டாள். சுனில் என்னுடன் மிகவும் வேகமாகவே காரியங்களை முடித்துக் கொள்கிறார் என்று நான் வெட்கத்துடன் சொன்னேன். எனக்கு எதுவும் உணர்வதில்லை. அஞ்சலி சிரித்துக் கொண்டே சொன்னால், அட, இது சாதாரணம்தான், பல ஆண்கள் இப்படித்தான் இருப்பார்கள். பிறகு அவள் தனது லேப்டாப்பில் பெண்களுக்குரிய சில வீடியோக்களை எனக்கு காட்டினாள். நான் அதிர்ந்து போனேன். நான் அப்படி எதையும் பார்த்ததில்லை. எல்லாம் இவ்வளவு நேரம் நடக்குமா என்று நான் நம்பிக்கையின்றி கேட்டேன். அஞ்சலி சிரித்துக் கொண்டே சொன்னால், உன் சுனில் உடனடி அஞ்சல் சேவை தருகிறார் என்று நினைக்கிறேன். இதற்கு பிறகு அஞ்சலி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாள். ஒரு பெண்ணுக்கும் தன் இன்பத்திற்கான உரிமை உண்டு என்றும் திருமணத்தில் இருவரின் இன்பமும் முக்கியம் என்றும் அவள் விளக்கினாள். மெதுவாக நான் எவ்வளவு விஷயங்களை இழந்து கொண்டிருந்தேன் என்பதை புரிந்து கொண்டேன். சுனில் தன் வேலையை முடித்துவிட்டு தூங்கி விடுவார். நான் விழித்திருப்பேன். ஒரு நாள் அஞ்சலி எனக்கு ஒரு பெண்களுக்கான பத்திரிகையை கொடுத்தாள். அதில் பெண்களின் சில குறிப்புகளை பற்றி எழுதப்பட்டிருந்தது. கணவனிடம் இருந்து அந்த இன்பம் கிடைக்காத போது பெண்கள் எப்படி தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்று அதில் சொல்லப்பட்டிருந்தது. இது எனக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டியது. அஞ்சலி இணையத்தில் பெண்களுக்கான சில சிறப்பு பொருட்கள் விற்கும் தளங்களையும் எனக்கு காட்டினாள். முதலில் எனக்கு விசித்திரமாக தோன்றினாலும் மெதுவாக இவை எல்லாம் மிகவும் சாதாரணம் என்று புரிந்து கொண்டேன். பிறகு சுனில் வேலைக்கு சென்றிருக்கும் போதோ அல்லது இரவில் சீக்கிரம் தூங்கிவிட்டாலோ நான் அந்த வழிகளில் என்னை திருப்திப்படுத்திக் கொள்வேன். ஆனால் அனுபவ குறைவாலும் அவசரத்தாலும் நான் ஒரு கருவியை பயன்படுத்தினேன். அது எனக்கு காயத்தை ஏற்படுத்தி நான் டாக்டர் மோகனிடம் சென்ற தொற்றுக்கு காரணமாகிவிட்டது. இப்போது டாக்டர் மோகன் என் கண்களை பார்த்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். சவிதா, அவர் மெதுவாக சொன்னார், இப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொற்று தீவிரமாகலாம். நான் வெட்கத்துடன் தலை குனிந்து, டாக்டர் சார், உண்மையை சொல்ல போனால் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றேன். டாக்டர் மோகன் தன் கண்ணாடியை கலற்றி கொண்டே, நான் விவரங்களை கேட்க விரும்பவில்லை என்றார். நீங்கள் திருமணமானவர். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திருப்தி கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். என் முகம் சிவந்து போனது. ஆனால் டாக்டரின் புரிதல் எனக்கு தைரியம் கொடுத்தது. ஆம், சரியாக சொன்னீர்கள், இதுதான் விஷயம். நான் சொன்னேன், ஏதேனும் தீர்வு இருக்கிறதா? நானும் மற்ற பெண்களைப் போல என் கணவருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். டாக்டர் மோகன் சில நொடிகளில் யோசித்துவிட்டு, பாருங்கள், எல்லாம் இறைவன் சரி செய்வார். நான் உங்களுக்கு ஒரு மருத்துவரின் கார்டை கொடுக்கிறேன். உங்கள் கணவரை அவரிடம் அழைத்து செல்லுங்கள். நீங்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்றார். மீண்டும் வர வேண்டுமா? நான் கேட்டேன். ஆம், ஒரு இறுதி பரிசோதனைக்காக. இன்னும் கொஞ்சம் தொற்று உள்ளது என்றார். நான் மருந்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். டாக்டரின் அறிவுரையை பின்பற்ற ஆரம்பித்தேன். டாக்டர் மோகன் பரிந்துரை செய்த மருத்துவரை சந்திக்க சுனிலுடன் அங்கு சென்றேன். அந்த டாக்டர் சுனிலை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டு, இது சாதாரண விஷயம்தான், மன அழுத்தம், பதற்றம் மற்றும் சில உடல்நல பிரச்சனைகள் தான் இதற்கு காரணம், இது பொதுவான பிரச்சனை தான் என்று கூறி சுனிலுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். நாங்கள் அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தோம். சுனில் அந்த மருந்துகளை உட்கொள்வதால் இப்பொழுது நிறைய மாற்றங்கள் எனக்குள் தெரிகின்றது. சுனில் அதிக நேரம் எடுத்து செய்வது எனக்கு புது உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றது. எனக்கு இப்பொழுது எந்த கருவியும் தேவைப்படவில்லை. இப்படி நான் அடுத்த ஒரு வாரத்திற்கு இன்ப கடலில் மூழ்கியிருந்தேன். கடைசி மற்றும் 3வது பரிசோதனைக்கான நாள் வந்தது. கிளினிக்கிற்கு சென்ற போது நான் மணமகள் போல் அலங்கரித்திருந்தேன். திருமணத்திற்கு பிறகு விசேஷ சந்தர்ப்பங்களில் மட்டுமே அணிந்திருந்த ஒரு சிவப்பு நிற புடவையை அணிந்திருந்தேன். என் தலைமுடியில் மல்லிகை பூ இருந்தது. லேசான மேக்கப்பும் செய்திருந்தேன். காத்திருப்பு அறையில் உட்கார்ந்திருந்த போது என் இதய துடிப்புகள் தெளிவாக கேட்டன. இந்த முறை நான் பயத்தால் அல்ல, ஆர்வத்தால் அமைதியற்று இருந்தேன். ஒவ்வொரு முறையும் செவிலியர் ஒரு நோயாளியை அழைக்கும் போதும் என் இதயம் படபடவென துடித்தது.
கடைசியாக என் எண் வந்தது. நான் டாக்டர் மோகனின் அறைக்குள் நுழைந்தேன். என்னை பார்த்ததும் அவருடைய கண்களில் நான் இதுவரை கண்டிராத ஒரு பிரகாசம் தோன்றியது. சவிதா, இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? அவர் தன் நாற்காலியில் இருந்து எழுந்தவாறு கேட்டார். உங்கள் மருந்துகளின் மற்றும் நீங்கள் பரிந்துரைத்த மருத்துவரின் அதிசயம் டாக்டர் சார், நான் புன்னகைத்தபடி சொன்னேன். இப்போது நான் முற்றிலும் குணமடைந்து விட்டேன். அவர் தன் குரலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி, தொற்று முற்றிலும் குணமாகி விட்டதா என்பதை உறுதிப்படுத்த ஒரு இறுதி பரிசோதனை அவசியம் என்றார். நான் பரிசோதனை அறைக்கு சென்றேன். இந்த முறை நான் சுதந்திரமாக உணர்ந்தேன். நான் ஒரு புதிய சவிதாவை போல் இருந்தேன். டாக்டர் மோகன் தன் கையுறைகளை அணிந்து கொண்டு பரிசோதனை படுக்கையில் படுக்குமாறு என்னிடம் கூறினார். நான் என் புடவையின் முந்தானையை தளர்த்திவிட்டு படுத்தேன். டாக்டர் மோகன் பரிசோதனையை தொடங்கினார். இந்த முறை வலி இல்லை, ஒரு விசித்திரமான சுகமான உணர்வு மட்டுமே. பரிசோதனை முடிந்த பிறகும் நான் கண்களை மூடியபடியே படுத்திருந்தேன். ஏதோ ஒரு கனவில் தொலைந்து போனவள் போல். சவிதா, டாக்டர் மோகனின் குரல் என்னை யதார்த்தத்திற்கு திரும்ப கொண்டு வந்தது. பரிசோதனை முடிந்து விட்டது, நீங்கள் எழுந்திருக்கலாம். உங்களுக்கு முழுவதும் குணமாகிவிட்டது. இனி இங்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது என நினைக்கிறேன் என்றார். நான் ஆம் டாக்டர் சார் என்று நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி.